பல ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தில் யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்தார். அவர் தேவனை அறிந்தவராகவும் தேவனுடைய சப்தத்தை கேட்கும் மனிதனாகவும் இருந்தார். ஒரு நாள் கர்த்தர் யோனாவிடம் பேசினார். யோனா, நீ எழுந்து நினிவே என்ற பெரிய நகரத்திற்கு போ. அங்கே வாழும் மக்கள் மிகுந்த தீமை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு என் எச்சரிக்கையை அறிவி என்று சொன்னார். ஆனால் இதை கேட்ட யோனா பயந்தான். ஏனெனில் நினிவே மக்கள் இஸ்ரவேலின் எதிரிகள். அவர்கள் மனம் திரும்பினால் தேவன் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார் என்று யோனா அறிந்திருந்தான். அதனால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக தேவனிடமிருந்து தப்பிக்க நினைத்தான். நினிவேக்கு எதிர் திசையிலிருந்த தர்ஷீஷ் நகரத்திற்கு செல்ல முடிவு செய்து யாப்பா துறைமுகத்திற்கு சென்று ஒரு கப்பலில் ஏறினான். கப்பல் கடலில் பயணிக்க ஆரம்பித்ததும் யோனா கப்பலின் அடிப்பகுதியில் சென்று ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். ஆனால் தேவன் அந்த கடலில் ஒரு பயங்கரமான புயலை எழுப்பினார். வானம் இருண்டது, காற்று சீறியது, அலைகள் மலை போல் எழுந்தன. கப்பல் உடைந்துவிடும் நிலையில் இருந்தது. மாலுமிகள் மிகவும் பயந்தார்கள். அவர்கள் தங்கள் தங்கள் தெய்வங்களை அழைத்து ஜெபித்தார்கள். கப்பல் லேசாக இருக்க வேண்டும் என்பதற்காக சரக்குகளை கடலில் வீசினார்கள். ஆனால் புயல் நிற்கவில்லை. அப்போது அவர்கள் யோனாவை தூக்கத்தில் எழுப்பி, உன் தேவனை அழைத்து ஜெபி என்று சொன்னார்கள். பின்னர் இந்த பேரழிவு யாரால் வந்தது என்பதை அறிய சீட்டு போட்டார்கள். சீட்டு யோனாவிற்கே விழுந்தது. அதனால் அவர்கள் யோனாவிடம் கேள்வி கேட்டார்கள். யோனா உண்மையை மறைக்காமல் சொன்னான். நான் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை வணங்குகிறவன். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தப்பித்து ஓடுகிறேன். இந்த புயல் என் காரணமாகத்தான் என்று சொன்னான். இதை கேட்ட மாலுமிகள் நடுங்கினார்கள். இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு யோனா, என்னை கடலில் தூக்கி வீசுங்கள், அப்போது புயல் நின்றுவிடும் என்றான். முதலில் அவர்கள் தயங்கினார்கள். ஆனால் புயல் அதிகரித்ததால் கர்த்தரிடம் ஜெபித்து யோனாவை கடலில் வீசினார்கள். உடனே புயல் நின்றது, கடல் அமைதியாகியது. இதை கண்ட மாலுமிகள் கர்த்தரை பயந்து அவரை வணங்கினார்கள். கடலில் விழுந்த யோனா மூழ்கி கொண்டிருந்த போது தேவன் அவனை கைவிடவில்லை. தேவன் ஒரு பெரிய மீனை ஏற்படுத்தினார். அந்த மீன் யோனாவை விழுங்கியது. யோனா 3 நாட்களும் 3 இரவுகளும் அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்தான். அந்த இருள் நிறைந்த இடத்தில் யோனா தன் தவறை உணர்ந்தான். கர்த்தரை நோக்கி மனமுருகி ஜெபித்தான். கர்த்தாவே, நான் துன்பத்தில் உம்மை அழைத்தேன். நீர் என் உயிரை காத்தீர். இனி நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொன்னான். கர்த்தர் யோனாவின் ஜெபத்தை கேட்டு அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் யோனாவை கரையோரத்தில் வாந்தி எடுத்தது. உயிரோடு வெளியே வந்த யோனா முற்றிலும் மாறிய மனிதனாக இருந்தான். மீண்டும் கர்த்தர் யோனாவிடம், நீ எழுந்து நினிவே நகரத்திற்கு போய் என்று சொன்னார். இந்த முறை யோனா தயங்கவில்லை. நினிவே என்ற பெரிய நகரத்திற்கு சென்று இன்னும் 40 நாட்களில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தான். யோனாவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள்